பிரைஸ் த லார்ட். உலகத்தில் பயம் என்பது மனிதர்களை தாக்குகிற ஒரு பயங்கரமான பொல்லாத ஆயுதம். ஏதேதோ காரியங்களை குறித்து பயப்படுகிற நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களை குழிகளில் தள்ளிவிட்டு உங்கள் மீது இல்லாத பொல்லாத பழிகளை சுமத்துகிற நபர்களை கண்டு பயப்பட்டு ஒதுங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாவற்றிற்கும் மேல் ரொம்ப டென்ஷனான ப்ரெஷர் நிறைந்த நாளாக ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து தான் சொல்கிறார். எபிரேயர் 13:6, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் இன்று உங்களை பார்த்து தான் கேட்கிறார், நீ எதற்காக பயப்படுகிறாய்? யாரை கண்டு பயப்படுகிறாய்? நான் உன் சகாயர், மனுஷனால் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று உங்களை பார்த்து தான் கேட்கிறார். எல்லாவற்றிற்குமே நீ தைரியமாயிரு என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? இந்த வசனத்தின் முந்தைய வசனத்தை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகாது கைவிடாது உங்கள் கூடையே இருக்கும் பொழுது உலக மனிதனை கண்டு நீங்கள் எதற்காக பயப்படுறீங்க? உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சமாதானத்திற்கு ஏதுவாக செய்து முடிப்பார். ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, நான் இனி தைரியமாக இருப்பேன், நீங்கள் எனக்கு சகாயர், நான் இனி பயப்படவே மாட்டேன், மனுஷன் எனக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு, கவலை துக்கம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமான மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.